இரவு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. கடைசி 12 மணி. 12 மணிக்குள்ளே வெளியாகிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 12 மணியை தாண்டி அடுத்த நாள் எட்டி வச்சுட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா பீதியை கிளப்புற, என்னடா 12 மணி, என்னடா மேட்டர் அப்படின்னு தலையை பிச்சுக்கிறீங்களா? இதோ விடயம். குவைத்தில் உங்களுக்கு அக்காமா எப்போ முடியுது? இப்போவே உங்களுடைய அக்காமாவை செக் பண்ணுங்கள். அக்காமாவில் எக்ஸ்பயர் டேட் எப்போ முடியுது? முதலாவது. இரண்டாவது, நாட்டுக்கு போயிட்டீங்களா? இலங்கையிலேருந்து திருப்பி குவைத் வரப்போகிறீங்களா? ஏர்போர்ட் போகும்போது குறிப்பாக 2 வருடம் முடிச்சுட்டு நீங்கள் நாட்டுக்கு போயிருக்கீங்க, திருப்பி வரப்போகிறீங்க. 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் நீங்கள் முடிச்சுட்டு நாட்டுக்கு போயிருக்கிறீங்க, வெக்கேஷனில் போயிருக்கீங்க, திருப்பி குவைத்துக்கு வர்றதுக்காக ஏர்போர்ட் போவீங்க, ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் போயிருக்கீங்க. மிக முக்கியமான தகவல் இதில் முதலாவதாக 12 மணி தகவல் என்னன்றதை பார்த்துடலாம். நிறைய பேர் எனக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ், அதில் கேட்கக்கூடிய மெயினான கேள்வி என்னென்னா, எனக்கு அக்காமா இன்னைக்கு முடியுது, அக்காமா இன்னைக்கு முடியுது, அப்போது நான் நாளைக்கு அல்லது நாளை அன்னைக்கு டிக்கெட் போட்டு போகலாமா? அக்காமா முடிஞ்ச எத்தனை நாளையில் நான் நாட்டை விட்டு குவைத்தை விட்டு வெளியேறணும்? எத்தனை நாள்லேருந்து கராமா எனக்கு ஸ்டார்ட் ஆகும்? அதாவது முக்காலஃபா அபராதம் குடியுரிமை மீறல் எப்பையிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும்? எப்போ நான் டிக்கெட் போட்டு போகலாம்? மறுபடியும் அக்காமா அடிக்க போகிறது இல்லை, எனக்கு நாளைக்கு மட்டுக்கும் வேலை இருக்குது, இல்லை நாளான்னைக்கு மட்டுக்கும் வேலை இருக்குது, அப்போது நான் ஒரு 2 நாளில் டிக்கெட் போட்டு போகலாமா? ஆனால் அக்காமா இன்னையோட முடியுது. அப்படியான உங்களுக்கு தான் இந்த முக்கிய தகவல். நீங்கள் தான் சரியாக நைட்டு 12 மணி, இன்னைக்கு நைட்டு, அதாவது இன்னைக்கு திகதி 9ஆம் திகதி, 9ஆம் திகதின்னா 8ஆம் திகதின்னா விடிகிறது 9ஆம் திகதி. ஆனால் உங்களுடைய அக்காமா முடியுது 8ஆம் திகதி. அப்படின்ற பட்சத்தில் இந்த 8ஆம் திகதி முடிகிறது நைட்டு 12 மணிக்கு. இந்த நைட்டு 12 மணிக்கு முதல்ல நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஒன்று வெளியேறணும். அப்படி இல்லாத பட்சத்தில் விமான நிலையத்துக்கு போகிறீங்களா இருந்தால் நீங்கள் கேனட்டோடு போகணும். உங்களுக்கான கராமா ஒரு நாளைக்கு 2 தினார். அதை நீங்கள் கட்டினாதான் இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியும். அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நீங்கள் நைட்டு 12 மணிக்கு உள்ளே போகலைன்னா அடுத்த நாள் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இல்லை நீங்கள் 1 மாதமோ நீங்கள் இருக்கக்கூடிய காலத்துக்கு, அதாவது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் 2 தினார் மேனிக்கு முக்காலஃபா கட்டணும். அந்த 1 மாதத்தை தாண்டிட்டிங்கன்னா 2வது மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டேன்னா ஒரு நாளைக்கு 4 தினார் மேனிக்கு முக்காலஃபா கட்ட வரும். அதை கட்டினாதான் உங்களால் இந்த நாட்டை விட்டு போக முடியும். சரியாக 12 மணிக்கு முதல்ல நீங்கள் டிக்கெட் போட்டு போகணும். அதாவது இன்றைக்கி 8ஆம் திகதி உங்களுடைய அக்காமா முடியுதுன்னா 8ஆம் திகதி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் டிக்கெட் போட்டு போயிட்டீங்கன்னா, ஃப்ளைட் ஏறிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இமிக்ரேஷன் பாஸ் ஆகிறது நைட்டு 12 மணிக்கு முதல்ல இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், எந்த ஒரு கராமாவும் இல்லாமல் நீங்கள் அதே டேட்டில் அன்றைக்கே போயிடலாம். ஆனால் இன்றைக்கி 8ஆம் திகதி அக்காமா முடியுது, நாளைக்கு 9ஆம் திகதி நீங்கள் நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது. நாளைக்கு நீங்கள் போகும்போது உங்களை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்துவாங்க, நிறுத்தி உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் அக்காமா முடிஞ்சு 1 நாள் கூட லேட் ஆகாதீங்க. அப்படி லேட் ஆகணும் மாதிரி இருந்தால் கராமா கட்டி கராமா பேப்பரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் இமிக்ரேஷனுக்கு போகணும் டிக்கெட் போட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான தகவல், இலங்கைக்கு லீவில் போயிருக்கிறவங்க. இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு நான் இலங்கைக்கு போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு பிறகு 5 வருஷமாக நாட்டுக்கே போகலை. 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் நாட்டுக்கு போயிருக்கிறேன், அதுவும் வெக்கேஷனில். திருப்பி நான் ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டுக்கு திருப்பி நான் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக பீரோ கட்டுறதுக்கான காசோடு வரணும்.
ஒருவேளை நீங்கள் பீரோ கட்டி இருந்தால் தேவையில்லை. பீரோ கட்டாத ஒவ்வொருத்தரும், அதாவது 2 வருடம் தான் நம்மளுக்கு பீரோடைய வேலிட். அந்த 2 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம புதுசாக பீரோ புதுப்பிக்கணும், எம்பசியில் போய் கட்டிக்கொள்ளலாம். அப்படி எம்பசியில் கட்டலையா, நாட்டில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீரோ ஆஃபீஸில் போய் கட்டலாம். இல்லை ஏர்போர்ட் வரும்போது ஏர்போர்ட்டில் பீரோ கட்டணும். இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, நான் ஆரம்பத்திலேயே ஏஜென்ட்டால் வரவங்க இருக்கு தானே, இந்த சில ஏஜென்ட்டுகள் வந்து திருட்டு நாய்கள் என்ன செய்யும்னா, உங்களை வந்து வேறொரு கஃபீல்ட பேரில் உங்களை இந்த நாட்டுக்குள்ளே எடுத்துட்டு அதுக்கு பிறகு வேறு யாருக்காவது விற்றுடுவாங்க. இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவனுங்க இருக்கானுங்களே, அப்படி விற்கிறவனுங்கள்ட்ட நீங்கள் வரும்போது என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஏஜென்ட்டுக்குள்ளே தான் வந்தீங்க. ஏஜென்ட்லேருந்து டைரெக்டாக உங்கள் கஃபீல் வந்து உங்களை கூப்பிட்டு போனார். அந்த வீட்டில் தான் இவ்வளோ காலமாக வேலை செஞ்சீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, வேறு பேரில் நீங்கள் வீசாவில் வந்தீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய கஃபீல் புதுசாக வேறொருத்தருக்கு விற்று தனாசர் எடுத்து அதில் தான் ரிலீஸ் எடுத்து உங்களை வந்து அக்காமல் அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு கஃபீல்கிட்ட தான் நான் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் இல்லை பீரோ ஆஃபீஸில் போய் வெறும் 5000 ரூபாயோட போனீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க அவங்க 21,000 லட்சம், அதாவது 18,900 ரூபா. அந்த சார்ஜ் இந்த சார்ஜெல்லாம் சேர்த்து ஒரு 21,000 ரூபா 22,000 ரூபா கேட்பாங்க. ஆனால் அதே நீங்கள் சிங்கிள் கஃபீல் தான், உண்மைக்குமே டைரெக்டாக அந்த கஃபீல் வீசா அனுப்பி அந்த கஃபீல்கிட்டே வந்து அங்கேயே தான் வேலை பார்த்தேன், இது வரைக்கும் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் இவங்க ஒரே ஒரு கஃபீல் தான் எனக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணால் தனாசர் நீங்கள் மாறலை. 2வது கஃபீல் கோயத்துக்குள்ளே நீங்கள் இருந்த காலத்தில் மாறலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக ஜஸ்ட் ஒரு 5,000க்குள்ளேயே முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் செகண்ட் கஃபீல் மாறிட்டீங்க அப்படின்னா ஒரு 22,000 ரூபா, குறைஞ்சது 25,000 ரூபாய்க்கு குறையாமல் ஒன்று ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லையா போகிறதுக்கு முன்னாடியே பீரோவில் கட்டிட்டு போயிடுங்க. இல்லையா நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய தூதரகங்களில் நீங்கள் கட்டிட்டு போயிடலாம். அப்படி கட்டிட்டு போகாத பட்சத்தில் உங்களுக்கு நாட்டில் இருந்து திருப்பி வரும்போது ஏர்போர்ட்டுக்கு போன உடனே பீரோ ஆஃபீஸில் பீரோ கட்டிட்டு போக சொல்லுவாங்க. ஒருவேளை கையில் காசு இல்லாமல் வந்தீங்கன்னா பயணம் தடைப்படலாம், உங்களோட டிக்கெட் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த காசை கட்டாமல் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி பீரோ கட்டலையா பீரோவை மறக்காமல் கட்டிட்டு போங்க. அப்படி பீரோ நீங்கள் ஒருவேளை இங்கே ஏர்போர்ட்டில் கட்டிட்டு போனீங்கன்னா, இந்த எம்பசியில் கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கட்ட வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கு போய், அதாவது வெளிநாட்டுக்கு வந்து இப்போ 2 வருஷம் நீங்கள் வீசா அடித்து வந்துருக்கீங்க, பீரோ எல்லாம் கட்டி வந்துருக்கீங்க. இடையில் நீங்கள் 1 வருஷத்துலேயே நாட்டுக்கு போயிட்டீங்க, இல்லை வெக்கேஷனில் போயிட்டீங்க, இல்லை வந்து 6 மாதத்துலேயோ வந்து ஒரு 1.5 வருடத்துலையோ 2 வருஷம் முடிகிறதுக்கு இடையில் நீங்கள் நாட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு அவசர வேலையாக திருப்பி வருவீங்க. 2 வருஷம் முடிகிறதுக்கு இடையில் நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரீங்கன்னா உங்களுக்கு பீரோ கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த 2 வருஷ காலம் பீரோவில் சீல் அடித்த டேட்லேருந்து 2 வருஷ காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி நீங்கள் வாரதாக இருந்தால் தான், வெக்கேஷன்லேயோ திருப்பி உள்ளே வாரதாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணம் கட்ட வேண்டி வரும். அந்த 2 வருடத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் பீரோ கட்ட வேண்டிய தேவை இருக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமாக நாட்டில் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பீரோ கட்டிட்டீங்களா அப்படின்றத கிளியர் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்படி கட்டளையாக இருந்தால் காசோடு போங்க, இல்லைன்னா போக முடியாது, டிக்கெட்டும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அக்காமா முடிஞ்சால் இன்றைக்கி டேட்டில் அக்காமா முடியுதுன்னா 12 மணிக்கு முதல் வெளியேறுங்க. இல்லையா நான் சொன்ன மாதிரி கராமா கட்ட வேண்டி வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை தமிழ் வீடியோ பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் வீடியோ காலப்போக்கில் நான் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் வீடியோவுக்கு வியூவர்ஸ் இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தமிழாக்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தமிழாக்கள் உங்களுக்கு தேவையில்லை இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், வேறு என்ன செய்கிறது. ஏன்னா சிங்கள வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, தமிழ் வீடியோ பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. சும்மா எதுக்கு 2 வீடியோ போட்டு பேசி கதைச்சி தொண்டை தண்ணி வத்த மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கள வீடியோ அதிகமாக வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சும்மா பேருக்கு நான் வீடியோ போட்டு வேலை இல்லையா. ஓகே, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.